அது நான் சிறுவயது முதல் விளையாட்டு சரி, கல்வியில் சரி, எல்லாத்துலேயும் பின்தங்கிய மாணவனாக முதல் மாணவனா நான் தான் இருப்பேன். இப்போ நமக்கு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய டிப்ரெஷன். அந்த 14 வயசுல எங்கேயுமே அங்கீகாரம் கிடையாது. பெற்றோரிடத்துல போனா அவங்க ஒரு பக்கம் நம்மளை விரட்டுவாங்க, ஆசிரியர்கிட்ட போனா ஆசிரியர் ஒரு பக்கம் நம்மளை சேர்த்துக்க மாட்டார், விரட்டுவார். பசங்களோட போய் விளையாட போனா அவங்களும் வந்து எனக்கிட்ட எந்த சிறப்பும் இல்லை அப்படிங்கிறது தான் எல்லாரோட்டையும் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான விஷயமா இருந்தது. அப்போ நான் அதிகமாக பார்த்தது. சரி, இனிமே வெளி உலகத்துல நமக்கு தேடுறதுக்கு எதுவும் இல்லை போல இருக்குது, நம்ம தியானம் பண்ணலாம், தியானம் பண்ணா ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி 10ஆம் வகுப்பு லீவ்ல தான் நான் வந்து அந்த பயிற்சிக்காக அப்படி ரோட்ல தேடிட்டு போறேன். அப்போ மனவள கலை மன்றம் அப்படின்னு சொல்லி ஒரு போர்டு போட்டிருந்தது. மகரிஷி ஐயாவுடைய படம் அங்க வரையப்பட்டிருந்தது. இங்க தியான பயிற்சி கொடுக்கப்படும் அப்படின்னு எழுதப்பட்டிருந்தது. ஒரு நாள் அந்த ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சு. அங்க போய் தீட்சையும் எடுத்தேன். அந்த தீட்சை கொடுத்த நாள், அந்த தீட்சை கொடுத்த நேரம் இன்னமும் என் கண்ணுக்குள்ள அப்படியே இருந்துட்டு. தீட்சை, இந்த பயிற்சி எனக்குள்ள என்ன மாற்றங்கள் கொண்டு வரப்போகுது அப்படிங்கிற எந்த உணர்வும் இல்லாம தான் அந்த சமயத்துல நான் அந்த பயிற்சியை தொடங்கினேன். ஃபர்ஸ்ட் வந்து புருவ மத்தியில் வந்து அந்த ஆக்கினை தியானத்தை நம்ம உணரும் போது அந்த கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரியான ஒரு உணர்வு அந்த இடத்துல இருந்தது. அது ரொம்ப நேரம் இருந்துட்டு இருந்தது. அந்த ரொம்ப நேரம் இருந்துட்டு இருந்த உணர்வு அப்ப தொடங்கின அந்த 14 வயதில் அந்த தொடங்கிய உணர்வு தற்போது வரை. இப்ப நான் எப்ப 5 நிமிஷம் கண்ணை மூடி உட்கார்ந்தாலும் அந்த உணர்வு இன்னும் எனக்குள்ள நீடிச்சுட்டே இருக்குது. சரி, இதுக்கு மேல நம்ம படிக்காம விடக்கூடாது. 12ஆவது வகுப்பு படிச்சோம். ஆசிரியர் வந்து ஒரு நாள் ஹரிஹரன் யாருங்க, இந்த பேப்பர் யாரோடது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து உயர்த்தின உடனே நான் எழுந்து சொன்னேன், சார் என்னோடது தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஹரிஹரன், இந்த எழுத்தை வந்து நான் இப்போ யார்கிட்ட இருந்து நான் பார்க்கல, மற்ற மாணவர்களுடைய பேப்பர்லாம் நான் வேல்யூவேட் பண்ணியிருக்கேன், இந்த எழுத்து வந்து நான் வேற யார்ட்டையும் பார்க்கல, உன்னோட எழுத்து வந்து ரொம்ப சீரா இருந்துச்சு, அதாவது எழுத்து தாளில் ஆரம்பிக்கக்கூடிய முதல் எழுத்திலிருந்து கடைசி எழுத்து வரைக்கும் உனது எழுத்து மிகச் சீராக இருந்தது அப்படின்னு சொன்னாரு. இதுவும் தியான பயிற்சி மேற்கொள்றியா அப்படின்னு கேட்டாரு. ஆமாங்க, நான் தியான பயிற்சி மேற்கொள்றேங்க அப்படின்னு சொல்லி அவர் இடத்துல எடுத்து சொன்னப்போ, அதை விட்டுறாத, நல்லா பயிற்சி பண்ணு, உனக்கு நல்ல பலன் இருக்கு அதுல அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னார். ஸோ இந்த வாழ்த்து தான் நான் வாழ்க்கையில முதல்ல வாங்கின வாழ்த்து. அது வரைக்கும் எனக்கு வாழ்த்துங்கிற விஷயமே என் காதுல ஒலிச்சதே கிடையாது. அப்புறம் என்ன படிப்பு படிக்கலாம் அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுத்தப்போ வந்து சரி, சட்ட படிப்பு படிக்கலாம், இந்த படிப்பு தான் வந்து யாருமே மார்க் அப்போ அந்த காலத்துல வந்து என்ட்ரன்ஸ் இல்லாம போய் சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வை கொடுக்கக்கூடிய காலேஜா இருந்தது. அப்போ ஒருத்தர் ரெக்கமெண்டேஷன் பிடிச்சி நான் எடுத்த மார்க்குக்காக ஒரு கல்லூரியில் எங்க பெரியப்பா எனக்காக வந்து ஒரு சீட்டு வாங்கி கொடுத்தாரு அவரு. அப்போ அவரோட இதுல காலேஜுக்கு போனப்போ கூட்டமா இருந்துட்டு இருந்தேன். கூட்டமா வச்சுட்டு இருந்தப்போ எனக்கு கூட்டத்துல செட் ஆகலை, என்னால படிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு தந்துச்சு. ஸோ அந்த நேரங்கள்ல நான் என்ன செய்யறது, நான் என்ன செய்ய வேண்டாங்கிறத தீர்மானிக்கிறது அது ஏதுவாக இருந்த காலகட்டமாக அந்த 2ஆம் ஆண்டு முதல் 5ஆம் ஆண்டு வரையிலான கல்லூரி நாட்கள் வந்து எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்த காலகட்டம். அப்பொழுது எனக்கு வழிகாட்டியாக இருந்தது இந்த தியான பயிற்சி மட்டும்தான். கல்வினா என்னன்னே தெரியாம, கல்வினா இவனுக்கு என்னன்னே புரியாதுன்னு மாதிரியான இருந்த ஒருத்தர் கல்வியை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாங்கிற மாதிரி ரிசர்ச்சுக்குள்ள போக ஆரம்பிச்சோம். எப்படியெல்லாம் பயன்படுத்தினா அதை வந்து நமக்கு படிக்க முடியும், எப்படி எக்ஸாம் எழுதலாம், எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், எப்படி இதை பண்ணலாம், எப்படி இதை ஒர்க் அவுட் பண்ணலாம். அதை கல்வியில் சீரவா இருந்து எனக்கு இந்த பயிற்சி கூடத்திற்கு நான் காலடி வைத்த நாள்ல இருந்து எனக்கான மாற்றங்கள் எனக்கு தொடங்கிக்கிட்டே இருந்தது. இயற்கை எனக்கு என்ன வழங்க இருந்ததோ அதை கொண்டு வந்து என் இடத்தில் சேர்த்தது. அப்புறம் அதே கையோட எம்எல்லும் படிக்க ஆரம்பிச்சேன். எம்எல்லையும் வந்து டிஸ்டிங்ஷனோட மோர் தென் 80% அப்போ அந்த டைம்ல மாஸ்டர் ஆஃப் லால ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல அப்போ பாஸ் பண்ணேன். ஒண்ணுமே உலகத்தில் இல்லாத நிலையில் இருந்த நான் அடுத்த 10 ஆண்டுகள்ல இந்த தியான பயிற்சி மட்டுமே துணையா வைத்துக் கொண்டு கல்வியில் மேம்பட்ட நிலை மட்டுமில்ல, வாழ்வில் மேம்பட்ட நிலை, எனக்கான அங்கீகாரம் கொடுத்தது இந்த தியான பயிற்சி. தியானத்தை வந்து ஒரு பயிற்சியா ஒரு ஓரமா இருந்து நான் செய்யல. அந்த தியானம் வந்து எனக்குள்ள ஒரு வாழ்வியல் முறையாவே மாறிடுச்சு. அடுத்ததா இப்ப மாவட்ட நீதிபதியாக நான் இப்ப தேர்ந்தெடுக்கப்பட்டு 4-5 மாதங்கள் தான் ஆகிறது. இதுவும் ஒரு தேர்வு வைத்து எடுக்கப்பட்ட ஒரு பயிற்சி தான். இது நீதிபதிகளுக்கு இடையே வந்து ஒரு தேர்வு நடந்தது. அந்த தேர்விலும் கூட நான் வெற்றி பெற்று தான் வந்திருக்கிறேன். என்னன்னா, இந்த தேர்வில் இந்த வழிமுறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நீதித்துறை வரலாற்றில் குறைந்த வயதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபராகவும் நான் தான் இருக்கிறேன். இது சாதாரண ஒரு மனிதனாக இருந்த நான் இந்த இடத்துல வந்து நான் இன்னைக்கு உங்க முன்னாடி நிக்கிற அளவுக்கான ஒரு விதைய, இந்த தியானம்ங்கிற ஒண்ணு என்னுடைய வாழ்வின் ஒரு அங்கமாக இருந்து என்னை இந்த இடத்தில் உயர்த்தி இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை என்பதை உங்களிடத்தில் எடுத்து சொல்லி, நீங்கள் எடுத்துக்கொண்ட இந்த பயிற்சியானது உங்களுக்குள் நீங்கள் எதிர்பார்க்கிற எழுச்சியை தாண்டி உங்களுடைய ஆன்ம வலிமையை அந்த பயிற்சி நிச்சயமாக வழங்கும்.